இந்த சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணவர்களே. இன்று 10ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்புல இயல் 1ல் இருக்கின்ற கற்கண்டு பகுதி தான் பார்க்க போகிறோம். தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? அவையாவை. தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருளிலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். அதுல ஒன்றான சொல்லிலக்கணத்தை பற்றி தான் பார்க்க போறோம். சொல் என்றால் என்ன? ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல் எனப்படும். சொல் என்றால் என்ன அப்படின்னா, ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல் எனப்படும். உங்க தேர்வுல கேட்கலாம், சொல் என்றால் என்ன அப்படின்னா இதோட விளக்கம் இதுதான் எழுதணும். எடுத்துக்காட்டு கவனிங்க. பூ மலர்ந்தது, மாடு புல் தின்றது. கவனிங்க, ஒரு எழுத்து தனித்தோ அப்படின்னா பூனா என்ன பொருள் தருகிறது? மலர். பூ மலர்ந்தது, மலர் மலர்ந்தது இல்லையா? இப்ப கவனிங்க, மாடு புல் தின்றது. இப்ப புல் கவனிங்களேன், இப்ப இல் பூ அப்படின்னு எழுதுனால நமக்கு பொருள் தராது இல்லையா? பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைதான் சொல் எனப்படும். இந்த மாதிரி மாத்தி எழுதினால பொருள் தராது இல்லையா? அதுதான் சொல்றாங்க, சொல் என்றால் என்ன? ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைதான் சொல் எனப்படும். அது அந்த சொல்லானது எந்தெந்த இடங்கள்ல வருகிறது? இரு திணைகள்னா உயர்திணை, அஃறிணை, 5 பால்களையும் குறிக்கும். ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். 3 வகை இடங்களிலும் வரும். தன்மை, முன்னிலை, படர்க்கை. உலக வழக்கிலும் செயல் வழக்கிலும் வரும். உலக வழக்கிலும் செயல் வழக்கிலும் வரும்னா பேச்சு வழக்கிலும் எழுத்து வகையிலும் வரும். அந்த சொல் இரு திணைகளிலும் 5 பால்களையும் குறிக்கும்னு சொன்னோம். 3 இடங்களில் வரும், 3 வகை இடங்களிலும் வரும் அப்படின்னு சொன்னோம். அடுத்தது பாத்தீங்கன்னா, வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளங்கும். உலக வழக்கிலும் செயல் வழக்கிலும் வரும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அந்த 3 வகை மொழினா சொல்லோட வேறு பெயர் தான் இந்த இடத்துல மொழி. தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி என மொழி 3 வகையாக அமைகிறது. தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. உங்களுக்கு 3 வகை மொழிகள் யாவைன்னு சொல்லி கேட்கலாம். அது என்னன்னா தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. சொல்லோட வேறு பெயர் தான் மொழி. அதோடைய நன்னூல் பாருங்க, நன்னூல் 259. ஒரு மொழி ஒரு பொருளினவாம், தொடர்மொழி பல பொருளினவாம், பொது இருமையும் ஏற்பன. இதோட விளக்கங்கள் என்னன்னு இப்ப பார்க்க போகிறோம். தனிமொழி என்றால் என்ன? ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி எனப்படும். ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி எனப்படும். எடுத்துக்காட்டு பாரு, கண், படி, பகாபதம். பகாபதம் பிரிக்க முடியாது, பிரித்தாலும் பொருள் தராது. அடுத்தது பாத்தீங்கன்னா, கண்ணன் படித்தான், பகுபதம். பிரிக்க முடியும், பிரித்தாலும் பொருள் தரக்கூடியதான் பகுபதம். இந்த மாதிரி வரதா தனிமொழி. அதாவது ஒரு சொல் தனித்தின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி எனப்படும். தேர்வுல உங்களுக்கு கேட்கலாம், தனிமொழி என்றால் என்ன, அதோட எடுத்துக்காட்டு தருக அப்படின்னு சொல்லி கேட்கலாம். தொடர்மொழி இரண்டாவதானது தொடர்மொழி. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருமாயின் அது தொடர்மொழி எனப்படும். கண்ணன் வந்தான், கண்ணன்றது ஒரு சொல், வந்தான்றது ஒரு சொல், தனிமொழி இல்லையா? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட, 2 இருக்கலாம் அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருமாயின் அது தொடர்மொழி எனப்படும். மலர் வீட்டுக்கு சென்றால் 1, 2, 3 இருக்கு. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தரணும், தொடர்ச்சியாக வந்து பொருள் தருமாயின் அது தொடர்மொழி எனப்படும். தொடர்மொழி என்றால் என்ன கேட்பாங்க, அதுக்கான பதில் இதுதான். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருமாயின் அது தொடர்மொழி எனப்படும். எடுத்துக்காட்டு, கண்ணன் வந்தான், மலர் வீட்டுக்கு சென்றார். மூன்றாவது பொதுமொழி. ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி எனப்படும். பொதுமொழி என்றால் என்ன? ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி எனப்படும். கவனிங்க, எடுத்துக்காட்டு 8. தனித்து நிற்கும் போது 8
வெள்ளை எள் இருக்கு. அந்த எல்லை உன் என பொருள் தருகின்றது. இரண்டாவது எடுத்துக்காட்டு பாரு, வேங்கை. தனித்து நிற்கும் போது வேங்கை என்னும் மரத்தை குறிக்கிறது. தனி மொழியில நிற்கும் போது என்ன நமக்கு பொருள் கொடுக்குது? மரம், வேங்கை மரம். புலின்னு ஒரு பொருளும் இருக்கு. வேம் கூட்டல் கை, அதுவே பிரிச்சு தொடர் மொழியில எழுதும் போது பிரிநின்று வேகின்ற கை என பொருள் தருகிறது. வேகினா எரிகின்ற கை அப்படின்னு பொருள் தருகிறது. இன்னும் ரெண்டு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா, பலகை. பலகை அப்படின்னா தனித்துன்னா மரப்பலகை சொல்றோம், அந்த பலகை. அதே பிரிச்சு சொல்லுங்க, பல கூட்டல் கைனா பல சேர்ந்த கைகள், பலருடைய கைகள் அப்படின்னு அர்த்தம். அந்தமான். அந்தமான்னா ஒரு தீவு இல்லையா? அதுவே அந்த கூட்டல் மான் பிரிச்சா அந்த விலங்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்தமான். அந்தமான்னா அந்த விலங்கு அப்படின்னு அர்த்தம். பொதுமொழி அப்படி என்றால் என்ன அப்படின்னு தேர்வுல கேட்டாங்கன்னா, ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவா பொதுமொழி எனப்படும். அதுக்கு எடுத்துக்காட்டு 8 வேங்கை அப்படின்ற ஒரு 2 விஷயங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. வேங்கை கூட சொல்லுவாங்க உங்களுக்கு. வேங்கைன்றது கேள்வியில வரும். அந்த வேங்கையோட பதில் என்னன்னா, தனித்து நிற்கும் போது வேங்கை என்னும் மரத்தை குறிக்கிறது. அதுவே தொடர்மொழி வேங் கூட்டல் கையினா வேகின்ற கை அப்படின்னு பொருள் தருகிறது. நன்றி மாணவர்களே. இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணவர்களே. கமெண்ட்ஸ்ல மூவகை மொழிகள் என்னென்ன அப்படின்றது எழுதுங்க. நன்றி மாணவர்களே.